ஆள் 17 பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும், சோதனை வெல்ல உதவும். மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் பலப்படுத்தும் கர்த்தர். நம்மை ஆண்டவர் எப்படி பலப்படுத்துகிறார்? முதலாவது, அவர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார். ஏசாயா 40 அதிகாரம் 29 31 வரை நாம் பார்க்கும் பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, அவர் நம்முடைய ஊழியத்தை பலப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, ராஜ்யத்தை பலப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். 2 நாளாகமும் 1 அதிகாரம் 1 தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுக்கு தேவனுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. எனவே பலப்படுத்துகின்ற கர்த்தரை நாம் பற்றிக்கொள்வோம். அவரிடத்திலே நாம் சார்ந்து வாழ நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை அனுதினமும் பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளை ஆசிர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,